ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனா மானே ரமேஷ் இந்திராவோட இயக்கத்தில் வெளியான இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வ வீடு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வீட்டில் மொத்தம் 3 பசங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வர 3 மருமகளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முறையில் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த நிலையில் கடைசி பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த வெப் சீரிஸோட ஹீரோயின். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் இறந்துடுறாங்களா, இல்லை இதெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாலும் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃப்ளோ இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸில் இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் மொத்தம் 6 எபிசோடுகளாக கொண்டது. ஒன்றும் 18 to 20 மினிட்ஸில் முடிஞ்சிருது. ஸோ வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மொத்த வெப் சீரிஸுமே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸோட ட்ராபேக்காக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்பவே நார்மலாக நடந்துக்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு வகையாக டிட்டாச் கொண்டு வந்துடுது. ஸோ இது போக இந்த விஷயத்துக்குலாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அப்படியும் முடியலை அப்படின்னா, வடிவேலோட காமெடி ஒன்று இருக்குது, உனக்கு கரெக்டாக சத்தியம் கூட பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும். அந்த காமெடி ஞாபகம் இருந்துச்சுன்னா இதில் யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வெப் சீரிஸ் நமக்கு ZEE5 OTT ஆப்பில் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.